ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனங்கள் முடிய. பரிசுத்த லூக்கா 10:30 முதல் 37. தியான வசனம் பரிசுத்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து எருசலேமை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது வேதனையை சகித்த சீமேயை குறித்து கடந்த நாளிலே தியானித்தோம். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்திலே நான் வாழுகின்ற பொழுது, அவருடைய உறவிலே நான் பலப்படுகின்ற பொழுது, அவர் எனக்கு முன்குறித்திருக்கின்றதான என்னுடைய எல்லைக்கோட்டை நான் தாண்டாமல் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அந்த எல்லைக்கோட்டை நான் மீறுகின்றதான வேளையில் எனக்கு ஒரு கஷ்டம் காத்திருக்கிறது என்பதை சீமையின் வாழ்வின் மூலமாக கடந்த நாளிலே நாம் கண்டு கொண்டோம். இன்று தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் என்றால், எருசலேமை விட்டு எரிகோவை நோக்கி சென்றவனை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆவது அதிகாரத்திலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் வழியில் கள்ளர்கையில் அகப்பட்ட ஒருவனை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எருசலேம் என்பது மலைப்பட்டணம், எரிகோ என்பது தாழ்வான ஒரு இடம். உயரத்திலிருந்து சரிவுக்கு நேராக அவர்கள் வருகிறார்கள். உயர உயர செல்லும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்தி வருகிறார். ஆரோகண வாழ்வு இல்லையென்றால் வெற்றியுள்ள ஒரு வாழ்வு, ஏற்றமிகு வாழ்வு வாழுவதற்காக தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நீதியின் சூரியனாகிய அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நான் இந்த வளர்ச்சி அடைகிறவனாக இருக்கிறேன். என் ஆண்டவர் கொடுக்கிற அனைத்து மேன்மைகளையும் சிலாக்கியங்களையும் நான் சுதந்திரித்துக் கொள்கிறவனாக நான் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த வெற்றியுள்ள ஒரு வாழ்வு, உன்னதமான ஒரு வாழ்வு, அது பலன் கொடுக்கின்ற ஒரு வாழ்வு என்னுடைய வாழ்வாக அமைகிறது. ஏனென்றால் நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், என் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே எருசலேமிலிருந்து, தேவனுடைய உறவிலிருந்து, தேவனுடைய உன்னத தேவனோடு இணைந்து அவரோடு பிரசன்னமாக இருக்கின்ற அந்த உன்னத மேன்மையான அனுபவத்திலிருந்து நான் விடுபட்டு வெளியே எழுகின்ற பொழுது இங்கே எரிகோவுக்கு நான் செல்லுகிறவனாக இருக்கிறேன் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. ஆம், எருசலேம் ஒரு தாழ்வான ஒரு இடம். உயரத்திலிருந்து தாழ்வுக்கு நேராக வருகிறான், மேன்மையிலிருந்து சிறுமைக்கு நேராக அவன் வருகிறான் என்று தான் நாம் அங்கே பார்க்க வேண்டும். அவன் எரிகோவுக்கு போகையில் வழியில் என்ன, கள்ளர் கையில் அவன் அகப்பட்டுக் கொள்கிறான். கள்ளர் கையில் அகப்பட்டுக் கொள்கிறான். இங்கே பாருங்கள், எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், அவனை குற்றுயிராய் விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வரும் மட்டுமாக எனக்குள்ள வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டுமே. எருசலேம் என்பது ஏதோ ஒரு சில நாட்களுக்குரிய வாழ்வுதான் எருசலேம் வாழ்வு அல்ல. இந்த எருசலேம் ஆண்டவருடைய உறவிலே வாழுகின்ற வாழ்க்கை என் ஜீவன் உள்ள மட்டுமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அதை தொடர்ந்து மறுமைக்குள்ளான அந்த பரம எருசலேமின் வாழ்வுக்கு நான் தகுதியுள்ளவனாக காணப்படுவேன். எரிகோ ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம் என்றால், யோசுவா 6:26. அக்காலத்திலே யோசுவா, இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு பூமி. இந்த சபிக்கப்பட்ட பூமியை நோக்கி உன்னத நிலையில் இருக்கக்கூடிய, மேன்மைக்குள்ளாக இருக்கக்கூடிய, எருசலேம் வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவன் இறங்கி வருகிறான் என்றால் எவ்வளவு பரிதாபமான நிலை. இங்கே எரிகோ என்பது உலகத்தை காண்பிக்கிறது. இதைத்தான் பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று கூறுகிறார். ஆம், இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். உலகமானது ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை பிரித்து விடுகிறது.
உலகத்திற்கும் தேவனுக்கும் நாம் பணிவிடையாட்களாக இருக்க முடியாது. உலகத்தை நேசித்து கொண்டு ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வது அபத்தமான ஒரு வார்த்தை. அது ஏமாற்றுகின்ற ஒரு சொற்றொடராக காணப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்தை குறித்து கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய 1வது நிருபத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 முடிய உள்ள வசனங்களை பார்ப்போம் என்றால், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே ஆசை வைக்கிறோமா? உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே குறிப்பிடுகிறார், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்கள் தான் இந்த உலகமாக இங்கே ஆண்டவருடைய வார்த்தை குறிப்பிடுகிறது. இந்த 3 காரியங்களிலேயும் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் தவறினார்கள். இந்த 3 காரியங்களிலேயும் 2வது ஆதாமாக வந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெற்றியடைந்தார். ஊழியத்தின் பாதையிலே அவர் உனக்காக எனக்காக சிலுவையை நோக்கி செல்லுகிற அந்த பயணமானது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பயணமாக இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எருசலேமில் இருக்க வேண்டியவன். எரிகோவுக்கு நேராக உன்னுடைய கண்களை திருப்பாதே. எரிகோவுக்கு நேராக உன்னுடைய நடைகளை நீ நடத்திடாதே. நீ உன்னத ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன். தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்க வேண்டியவன். நெகேமியா ஆண்டவருக்காக அந்த எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டுகின்றதான வேளையில் அதை தடை செய்வதற்கு எதிரிகள் திட்டமிட்டார்கள். எப்படியாயினும் தடை செய்ய வேண்டும் என்று பல உபாயங்களை செய்தார்கள். ஒன்றும் கைகூடவில்லை. அதில் ஒரு உபாயம்தான் என்ன? கீழே இறங்கி வாரும், நாம் இந்த ஓனோ பள்ளத்தாக்கிலே நாம் அமர்ந்து பேசிக்கொள்ளுவோம் என்பதாக கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், இல்லை, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் கீழே இறங்கி வரக்கூடாது. நான் என் ஆண்டவருக்கான பெரிய வேலை செய்கிறேன். எருசலேமின் அதிபதிக்காக, எருசலேமின் ராஜாவுக்காக, என் எருசலேமில் வாசம் பண்ணுகிற என் தேவனுக்காக பெரிய வேலை செய்கிறேன். நாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எருசலேம், உன் வாழ்விலே ஆண்டவர் தங்கியிருக்கிறார். நீ பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறவன். பெரியவருக்காக, மகா பெரியவருக்காக, மகா தேவனுக்காக நீ படைக்கப்பட்டவன். அவருடைய அந்த உன்னத சேவைக்கென்று அழைக்கப்பட்ட நீ உலகத்தை நோக்காதே. பள்ளத்திற்கு ஓடி வராதே, பள்ளத்தாக்குக்கு ஓடி வராதே. அந்த பள்ளத்தாக்கு அதுக்கு தாழ்வான ஒரு இடம். நீ மேன்மைக்குரிய ஒரு இடத்திற்கு சொந்தமானவன். தாழ்மையான இடத்தை நீ நோக்கி பார்க்காதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே நெகேமியா வெற்றி பெற்றான். என் வருகிறது வரட்டும், என் தேவனுடைய ஒத்தாசையினாலும் பலத்தினாலும் அவருடைய ஆலோசனையினாலும் நான் எல்லாவற்றையும் சாதிப்பேன் என்று சொல்லி ஒரு கையிலே பட்டயமும் ஒரு கையிலே சாந்து சட்டியுமாக இருந்து 52 நாட்களில் எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, நீங்களும் நானும் மேன்மைக்கென்று பிறந்தவர்கள். அடிமைத்தனத்திற்கு அல்ல, இழிவான காரியத்திற்காக அல்ல. பிசாசானவன் இழிவான காரியங்களை கொண்டு வருவான், கீழான காரியங்களை கொண்டு வருவான். ஆண்டவருடைய பார்த்து சொன்னான், இந்த கற்களை அப்பமாக்கி சாப்பிடலாம் என்று சொன்னான். கற்கள் கீழே கிடக்கிற ஒன்று. இழிவான ஒரு காரியத்தின் நிமித்தமாக நீ உன்னை மேன்மைப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் ஜெயித்தார். அது மாத்திரமல்ல, எல்லா ராஜ்யத்தின் மேன்மைகளையும் காட்டுகிறான். கண்களை திறந்து கண்களின் நிச்சயம் அங்கே கொடுக்கிறான். இவைகளின் நிமித்தமாக நீ மேன்மை அடையலாம், என்னை பணிந்து கொள் என்பதாக சொல்லுகிறான். ஆக அங்கே கீழே குதியும் என்று சொல்லுகிறான். கீழே கிடக்கிற கல்லை காட்டுகிறான், கீழே குதியும் என்று சொல்லுகிறான். எல்லா மேன்மையான காரியங்களை பார்த்து தாழ பணிந்து கொள்ளும் என்பதாக சொல்கிறான். எல்லா 3 காரியங்களும் கீழான காரியங்கள், கேவலமான காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, கேவலமான ஒரு இடத்திற்கு நீ நான் செல்லக்கூடாது என்பதற்காக உன் நிமித்தமாக என் நிமித்தமாக அவர் கைது செய்யப்பட்டு கேவலமான உலக அதிபதியினாலே நியாயம் தீர்க்கப்பட்டாரே. இதை உணர்ந்திருக்கிறோமா? இன்னும் கீழான நிலைக்குள்ளாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீ ஓடுவாய் என்றால் உன் வஸ்திரங்கள் பறிக்கப்பட்டு விடும். இங்கே இந்த மனிதனுடைய வஸ்திரங்கள் உரிந்து கொள்ளப்பட்டன. அவன் காயமாக்கப்பட்டான், குற்றுயிராக்கப்பட்டான், அரைகுறை உயிரோடு அவன் அங்கே கிடக்கிறான். ஆம், இன்று நீங்களும் நானும் ஒருவேளை இது எனக்கு ஆதாயம் அது எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இழிவான காரியத்திற்கு நேராக செல்லுவீர்கள் என்றால்,
தவறான வழிகளிலே பணம் சேர்ப்பதற்கு நீங்களும் நானும் முயற்சி செய்வோம் என்றால், ஒருவேளை மற்றவர்களுடைய பொருட்கள், ஆஸ்திகள் இவைகளின் மேலே நாம் ஆசைப்பட்டு தவறான காரியங்களுக்குள்ளாக உட்படுவோம் என்றால் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எருசலேமின் தரிசனத்தை இழந்து விடாதிருக்க ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை எந்நாளும் நிலைத்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒருவேளை பரம எருசலேமுக்கான அந்த மேலான ஆயத்தத்தை சிலாக்கியத்தை விட்டு வெளியே சென்றிருப்பாய் என்றால், நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வருகிறார். என் அருமையான சகோதரா சகோதரி, நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை உணர்ந்து மனம் திரும்புவாயா? அவர் உன்னை மீண்டும் புதுப்பித்து உன் முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் உண்டாக செய்ய வல்லவராயும் உன்மேல் மனதுருகிறவராயும் இருக்கிறாரே. எரிகோவை நோக்கி சென்றவன் வஸ்திரத்தை இழந்தான், குற்றுயிராக்கப்பட்டான், காயப்படுத்தப்பட்டான். ஆதி பெற்றோர் வஸ்திரமில்லாததைக் கண்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிறவன் சத்துருவாகிய கள்ளனாகிய இந்த சாத்தான். அந்த நிர்வாணத்தை மூடுகிற நல்ல சமாரியனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் உனக்கு வஸ்திரம் தரிக்க ஆவலாய் இருக்கிறார். உன் காயங்கட்ட ஆவலாய் இருக்கிறார். உனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தவர். அவரை நீ உறுதியாய் பற்றி கொள்ள மாட்டாயா? எருசலேமை விட்டு போகாதே. ஆண்டவருடைய ஐக்கியத்தை இழந்து விடாதே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய ஐக்கியத்தை விட்டு நாங்கள் வெளியே சென்று நாங்கள் வஸ்திரங்களை இழந்தவர்களாக, காயப்பட்டவர்களாக, குற்றுயிராக்கப்பட்டவர்களாக காணப்பட்டு விடாதபடி ஒரு விஷயம் எங்களுக்கு தயவாய் இறங்கும். எங்களுடைய துர்ப்பாக்கிய நிலையை ஆண்டவரே எங்களுக்கு மன்னித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.